ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் பற்றி. டேட்டாபேஸ் என்று சொல்கிறது கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய தரவுகள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருத்தல், அது தரவுத்தளம் என அழைக்கப்படும். இப்படி காணப்படுற டேட்டாபேஸ் வந்து கணக்கு அப்ளிகேஷன்ஸ் காணப்படுது. உதாரணமாக ஒராக்கிள் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், MySQL டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், MSSQL டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், IBM DB2 அப்ளிகேஷன்ஸ் என பல அப்ளிகேஷன்ஸ் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் காணப்படுது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் வந்து MySQL டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ஜாம் என்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஜாம் அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக வந்து இந்த ஜாம் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் முதலாவது டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முதல் இந்த ஜாம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த எக்ஸ் என்று சொல்கிறது வந்து க்ராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது எந்த வகையான பிளாட்ஃபார்மிலும் வேலை செய்யும். ஏ வந்து அப்பாச்சி சர்வர், எம் வந்து MySQL, பி வந்து PHP, அடுத்த பி வந்து பேர்ல். இந்த இவ்வளவுத்தையும் கொண்டு காணப்படுறது இந்த ஜாம் என்ற அப்ளிகேஷன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிங்க் இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ணி ஜாம் அப்ளிகேஷன் வந்து இந்த டெஸ்க்டாப்பில் போட்டிக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். உடனே செட்டப் வந்து ரன் ஆகும். இந்த செட்டப் ஸ்டார்ட் ஆகுது. எஸ் கொடுங்க அதில். ஓகே, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து செட்டப் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் நான் எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிக்கேன், எனக்கு எல்லா விஷயமும் தேவைப்படும்ன்றதால. நெக்ஸ்ட் எந்த இடத்துல லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் மட்டும் இருக்குது. நான் சியில் ஜாம் என்ற ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜாம் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகுது. இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். இன்ஸ்டாலேஷன் முடிய போயிருக்கேன். இன்ஸ்டாலேஷன் இதில் வந்து அலோ ஆக்சஸ் கொடுங்க. இப்போ சாம் வந்து முழுவதுமாகவே நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகி முடியும். க்ரியேட் ஆகுது. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு அதில் அந்த டிக் இருக்கிறதால ஃபினிஷை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே எங்களோட சாம் சர்வருக்குரிய அட்மின், அதாவது கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அப்பாச்சியையும் MySQL சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணால் தான் எங்களோட MySQLற அட்மினை வந்து நாங்கள், அதாவது அட்மின் பேனலை வந்து பார்க்கலாம். அட்மினை கொடுத்தோம். இப்போ எங்களை லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து MySQL, அதாவது MySQL டேட்டா பேஸ் அட்மின் வந்து பேனல் எங்களுக்கு ஷோ ஆகும்.